நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் நம்மோடு கூட பேசும்படியாக இடைப்படும்படியாக அப்படியே திரு சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக அல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷாபாரி ஆந்தரலா மானி ஆந்தரலபோ ரே பாஷாரே மானி ஆந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிறவரே, இம்மட்டு நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் நடத்த போதுமான யெகோவா ஈரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமங்களை எண்ணினவர்களாக, நடத்தி வந்த பாதைகளை எண்ணினவர்களாக, அப்படியே சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நன்றினால் நிறைந்திருக்கட்டும். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி. யெகோவா ராஃபா, எனக்கு சுகத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை வாழ வைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் எப்போது எங்களோடு உடனிருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. எப்பொழுது எங்களை தாங்கி வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, மைனர் டி மைனர். என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. அத என்னால நினைச்சு பார்க்க முடியல. அத என்னால நினைச்சு பார்க்க என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. அவர் நம்மை வாழ வைக்கிற தேவன். இம்மட்டும் நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை தாங்கி நடத்துகிற அன்புள்ள அந்த தேவன். ஆண்டவரே, உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை முழுவதும் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீ பெரிய காரியங்களை செய்வீர். உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இந்த காலவேளையில் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு சத்தமா ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன்.
நம்மளுடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இது உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தேவன் நல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆமென். அவர் சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர். அவருக்கு நிகரா, அவருக்கு ஒப்பான நாமங்கள் ஒரு நாமமும் இல்லாமல் இருக்கு. வானத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, அவருக்கு நிகராகவும் அவருக்கு ஒப்பான நாமங்கள் இல்லவே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? சொல்லுவோமா? ஆமேன். அப்பா உமக்கு நன்றி. சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடலாம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது நம்மளுடைய ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதான தேவனாக இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா?
அப்பா இம்மட்டும் எங்களை காத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் உங்களுடைய கிருபை மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா எங்களுடைய குடும்பத்துல இம்மட்டும் இசப்பா தகப்பனே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இம்மட்டும் எங்களுக்கு சுகபலன் இருந்தது உம்முடைய கிருபை மாத்திரம். எத்தனை பேர் இந்த காலவேளையில நம்மளால சொல்ல முடியும்? அவர் கிருபை மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது தேவ ஜனமே. அவர் கிருபை மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த சூழ்நிலையில இருந்திருக்காது. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா நம்ம இந்த ஒரு நல்ல ஒரு வேலையில இல்ல நல்ல ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்க முடியாது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நம்ம அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை சில நேரம் நம்ம ஆராதிக்கலாமா? கிருபை
கிருபையினால மாத்திரம் தான் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால மாத்திரம் தான் எங்க குடும்பம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கு. உம்முடைய கிருபையினால மாத்திரம் தான் இன்னைக்கு நாங்க சுகத்தோட பலத்தோட இருக்கோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. அப்பா நீர் ஒருவரே எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரவரா இருக்கிறீரே அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் ஒருவரே எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரவரா இருக்கிறீர். ஆராதனை நாயகனாக இருக்கிறீரே அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பன் இந்த இடத்துல நாங்க ஆராதிக்கும் போது முழு மனதோடு முழு பலத்தோட நாங்க ஆராதிக்கும் போது எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்கிறதான தேவனா இருக்கிறீர். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எனக்கு வேற வழி இல்லப்பா. சொல்லுவே யாரிடம் கதறுவே, உடைந்த உள்ளத்தை பாருங்க, எங்கே ஓடுவே, உடைந்த உள்ளத்தை பாருங்க, இயேசு ராஜனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தங்களை கடைக்கொள்ளவர். அப்பா அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீ சொன்னதை நிறைவேற்றுகிறதான தேவனா இருக்கிறீர். அப்பா தகப்பனே, you are way maker, oh master. Lord, you are miracle worker. There is no one like you, master. Lord, you are King of kings, Lord of lords. You are seated on the high throne, oh master. Lord, we worship you, we adore you, we exalt your name on high, oh master God. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை நாங்க துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா இம்மட்டும் எங்க மத்தியில இருந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்ம மத்தியில இருந்தாருன்னு? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? விசுவாசிக்கிறீங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். உற்சாகமா, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்க மத்தியில இருந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, தொடர்ந்து இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, விசேஷமாக உங்களுடைய வார்த்தைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்க வந்த வண்ணமாக நாங்க திரும்பி போகாதபடிக்கு அப்பா உங்களுடைய வார்த்தையில் அப்பா தகப்பனே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா நாங்க கேட்கறது மாத்திரம் இல்ல, நாங்க கேட்டு அது ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க கடைக்குள்ள அப்பா எங்களுக்கு நீங்க கிருபையும் தயவும் கட்டளையிட போகிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்க கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையிலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை முதல் ஆராதனையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபவாச சபம் சபையில் வைத்து நடைபெறும். அதே போல் பைபிள் டியூஷன் கேர்சல் ஒவ்வொரு ஏரியாவிலும் நடைபெறுகிறது. நீங்கள் விசுவாசிகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியும் புதிய நபர்களை அழைத்து வரும்படியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று மாலை 4 மணிக்கு டீன் சர்வீஸ் இருக்காது. அதே போல் மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறாது. நமது குளத்தூர் தலைமை சபையில் வைத்து ஒரு ஆண்கள் பெண்கள் கூடுகை நடைபெறுகிறது. அது கருப்பொருள் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், பொறுப்புள்ள கிறிஸ்தவர்கள் வாழ்வது எப்படி என்பதை பற்றி விசேஷ ஊழியர்கள் வருகிறார்கள். நீங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பதிவு கட்டணம் எதுவும் இருக்காது. இரவு டின்னர் அங்கே கொடுக்கப்படும். அதே போல் நீங்கள் சமைக்க வேண்டும் என்று யாரும் வீட்டில் இருந்து விடாதீர்கள், யாவரும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் கல்லறை தோட்டத்திற்கென்று அநேகர் கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் கொடுக்கிறவர்கள் தயவாய் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று குளோபல் எக்ஸாம் நடைபெறாது. ஏனென்றால் கொஸ்டின் பேப்பர் நமக்கு இன்னும் வரவில்லை. அது வந்த பிற்பாடு அறிவிப்பு கொடுக்கப்படும். அதே போல் வருகிற ஜூலை 27ஆம் தேதி பைபிள் மெகா குயிஸ் நடைபெறும். ஏசாயா, யாக்கோபு போன்ற நிருபத்திலிருந்து கொஸ்டின் கேட்கப்படும். பதிவு கட்டணம் 40 ரூபாய். இன்னும் 4 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தயவாய் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் சபை திறந்திருக்கும். நீங்கள் ஜபிப்பதற்கு வசதியாக விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் தனி நபராகவோ குடும்பமாக வந்து ஜபித்துக் கொள்ளலாம். அதே போல் கடந்த வாரத்தில் அன்பின் ஊழியம் நடைபெற்றது. அதில் கொடுத்தவர்களுக்கும் அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நேரம் காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக்கொண்டு ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் நீர் ஆராதனையில் மகிமைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் உமக்கு கொடுத்து நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து வழி நடத்துங்க.
ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் நூறத்தனையாய் பெருக செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்காக நாங்கள் இதை செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற தேவைகளை நீ சந்திப்பீராக. குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை காணப்படட்டும். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் நல்ல பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பாக. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தந்தானை துதிப்போமே, திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கணந்த நந்தமானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கணந்த நந்தமானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே, ஒய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. ஒய்யாரத்து சியோனே, ஐயனே சுக்கோனின் கையை கூப்பி துதி செய்குவையே, மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயனே சுக்கோனின் கையை கூப்பி துதி செய்குவையே, மகிழ் கொள்ளுவையே. நாம் தந்தானை துதிப்போமே, கண்ணார கழித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னோ கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. என்னோ கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே, சுத்தாந்தத்து நச்சபையே, உன்னை முற்றாய் கொல்லவே அலைந்து திரிந்து. சுத்தாங்கத்து நச்சபையே, சத்து குலைந்துனை சக்தி யாக்கத்தமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம். சத்து குலைந்துனை சக்தி யாக்கத்தமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம். தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கணந்த நந்தமானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கணந்த நந்தமானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறவர்கள், இன்றல்லது இந்த வாரத்தில் பர்த்டேஸ் திருமண நாள் காண்கிறவர்கள், வெட்டிங் டேஸ் இன்றல்லது இந்த வாரத்தில். இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கு என்று சொல்லுகிறவர் யாராவது இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். முதல் முறையாக சபைக்கு வந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னால் நாம் எழுப்பி நிற்கிற எல்ஷாவுக்காக, பிறந்த நாளை காண்கிற மகளுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறேன். அப்பா, உமது மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல்
பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வருகிறீர். இத்தனை ஆண்டுகளாக உமது மகளை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசராய் இம்மட்டும் உதவி செய்து வழிநடத்தி வந்தீர். நீர் இம்மானுவேலராய் அவளோடு கூட இருந்து இந்த புதிய ஆண்டில் உமது கிருபைகளை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல படிக்கிற இடங்களில் சிறந்து விளங்க உம்முடைய ஞானத்தினால் உமது மகளை நிரப்புவீராக. உமது கிருபையும் ஆண்டவரே அனுக்கிரகமும் ஒவ்வொரு நாளும் உமது மகளோடு தங்கி இருக்கட்டும். இந்த புதிய ஆண்டில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே பெருக்கத்தினாலும் உமது மகளை நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உமது மகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்று இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்ற வார்த்தையின்படி உமது மகள் உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் போதிக்கப்பட்டிருக்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் தருகிற உன்னத ஞானத்தினால் உமது மகளை நிரப்பி புதிய ஆண்டிலே நீங்கள் வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் கரங்களை தட்டி வாழ்த்தலாம். தேங்க்யூ. அங்கிள் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் அடுத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்று மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு குளத்தூர் பிரைஸ் ஏஜியில் வைத்து நமக்கு மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கேம்ப் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் அதில் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மாலை 4 முதல் 7 மணி வரை 3 மணி நேரம் ஆண்களுக்கு பெண்களுக்கு, சிறு பிள்ளைகள் வந்தால் சிறு பிள்ளைகளுக்கும் தனியாக இருக்குது. அதனால் நீங்கள் குடும்பமாய் வரலாம். அங்கிள் சொன்னது போல் நைட்டு சாப்பாடு செய்ய தேவையில்லை, அங்கேயே நமக்கு டின்னர் கொடுக்கப்படும். இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பாஸ்டர் லின்சி அவர்கள் AGTBC வேதாகம கல்லூரியில் மதுரையில் உள்ள நம்முடைய AG வேதாகம கல்லூரியில் அவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவர்களும் அவருடைய துணைவியாரும் இன்றைக்கு நமக்கு மாலை அந்த கூடுகையில் கேம்பில் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். அதனால் நீங்கள் நான் யார்ட்டையுமே கேட்கல, 30 பேர் எங்கள் சர்ச்சிலேருந்து வருவோன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் குடும்பமாய் அந்த மாலை கூடுகையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதனால் நமக்கு ஈவினிங் டீன் சர்வீஸ் இருக்காது. டீன் பிள்ளைங்க எல்லாம் மனதில் கொள்ளுங்கள், பெற்றோர்களும் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். டீன் சர்வீஸ் இருக்காது. அதே போல் நமக்கு ஈவினிங் சர்வீஸும் இருக்காது, பைபிள் ஸ்டடியும் இருக்காது. அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்க முயற்சிப்போம். இன்றைக்கும் கூட இந்த காலை ஆராதனையில் நம்மோடு கூட தேவனுடைய ஆராதனை நடத்தி தந்த பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். போன முறை உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பாஸ்டர் குறித்து. 2வது சர்வீஸில் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கடந்த முறை சொல்லவில்லை. பாஸ்டர் யார் அப்படின்னா அவங்க பாஸ்டர் மிராக்கிள். அவங்க என்னோடு கூட பைபிள் காலேஜில் நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், ஒன்றாக படித்தோம், நல்ல நண்பர்கள். ஆரம்பத்திலிருந்து எங்கள் 2 பேருக்கும் தேவன் தந்த நல்ல உறவுக்காக படிக்கிற காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆவியானோர் தந்த இந்த நல்ல ஐக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இங்கே சென்னையில் தான் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட சேர்ந்து நமக்கும் பயன்படக்கூடிய வகையில் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஆராதனை நம்மோடு கூட இணைந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தொடர்ந்து நம்முடைய வார நாட்களில் நடைபெறுகிற எல்லா கூடுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடந்த ஃபாஸ்டிங் பேர் கூட என்னால் இருக்க முடியலை, ஆனாலும் நீங்கள் எல்லோரும் கூடி ஜெபித்தீர்கள் என்று கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா கூடுகையிலும் தடையில்லாமல் நடைபெறுவது அதுதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆண்கள் ஐக்கியமாக இருக்கட்டும், கேசுவல்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் பேராக இருக்கட்டும், எல்லா கூடுகையிலும் நீங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். ஃபாஸ்டிங் பேரில் வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கும் என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஜெபியுங்கள். நாம் கூடி ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய சபையிலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களும் அதிகமாக ஜெபிப்பதற்கு நேரம் எடுங்கள் என்று சொன்னேன். கூடி ஜெபியுங்கள், சபையில் கூடி ஜெபியுங்கள், கான்ஃபரன்ஸ் காலில் கூடி ஜெபியுங்கள். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் இதை மனதில் கொண்டு நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய டீன் பிள்ளைங்க இன்றைக்கி 2வது ஆராதனை முடிவில் நான்சி அக்காவை பார்த்து விட்டு செல்லும்படியாக கேட்கிறேன். நமக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி டீன்ஸுக்கான ஒரு கேம்ப் இருக்கிறது.
அதற்கான காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக நம்முடைய டீன் பிள்ளைங்க இன்றைக்கி நமக்கு மதியம் டீன் சர்வீஸ் கிடையாது. ஆனால் 2வது ஆராதனை முடிவில் நான்சி சிஸ்டர் நீங்கள் பார்த்து சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? கையில் பைபிள் வைத்திருக்கிற எல்லாரும் நீங்கள் அந்த வேத பகுதிக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் டிஸ்பிளேயில் கூட அதை பார்த்து கொள்ளலாம். ஆதியாகமம் 50:20வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, அப்படி இருக்க இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நன்றி ஆண்டவரே. ஷாமரியாந்தரலபா. நன்றி ராஜா, எங்களோடு கூட பேசுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் பலன் தருகிறவரே, உடைந்த நேரத்தில் எல்லாம் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, அத என்னால நினைச்சு பார்க்க முடியல, அத என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு சுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வம், என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர், எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனிமையில் நடக்கும் பொழுதெல்லாம் எங்கள் தோளோடு தோள் சேர்த்து எங்களோடு கூட உடன் நடக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களோடு கூட பேசுவீராக, ஒவ்வொரு இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் சபையாக நாங்கள் உம்மிடத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உங்களை பார்த்து ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்றைக்காவது காலையில் எழும்பினோடனே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், நான் ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அல்லது இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கிறேன் என்று எப்போவாவது யோசிச்சிருக்கிறீங்களா?
தினந்தோறும் அந்த கேள்வி தாங்கிறீங்களா? வாழவே பிடிக்கல பாஸ்டர்ங்கிறீங்களா? நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று கேட்டால் அநேக நேரத்தில் நமக்கு அதுக்கான பதில் நம்முடைய கையில் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். அதற்கான பதில் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லை என்று சொன்னால் மற்ற மனிதர்களைப் போல நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை அழைத்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. நான் எதற்காக வாழுகிறேன் என்றே தெரியவில்லை என்று சொன்னால் இன்னும் நாம் தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் அநேகர் இடத்துல கேட்டால் நான் விசுவாசிக்கிற உங்களுடைய அநேகருடைய பதில், பாஸ்டர் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வாழ வேண்டியது இருக்குது என்று நீங்கள் சொல்லலாம் உங்கள் அநேகர். ஆனால் அதுவல்ல நாம் வாழ்வதற்கான நோக்கம். அவன் பிள்ளைகள் இல்லை என்றால் வாழ தேவையில்லையா, அல்லது பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாழ தேவையில்லையா? இல்லை, அப்படி அல்ல. தேவன் அதற்காக உங்களை படைத்தார், என்னை படைத்தார் இல்லை. பாஸ்டர்மாவுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆராதனை நடத்தும் பொழுதோ விசுவாசின்னு சொல்லும் பொழுதோ, வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை நம்முடைய வாழ்க்கை. அதாவது 3 நேரம் சாப்பிட்றோம், எப்போ நம்முடைய வாழ்க்கை முடியுதோ முடியட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களை என்னை அழைக்கவில்லை. கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய சீஷர்களாக அவரை பின்பற்றுவர்களாக வாழக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்று ஒரு நோக்கத்தை தேவன் தந்திருக்கிறார், ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கிறோமா என்பதில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் அநேக நேரத்தில் நம்மை சுற்றி உள்ள சத்தங்கள், இந்த உலகத்தின் சத்தம் நம்மை நெருக்குகிறது. அநேக நேரத்தில் நீ உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன பதவி இருக்கிறது, நீ எவ்வளவு தூரம் பெரிய ஆளாக இருக்கிறாய், உன்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது, உன்னிடத்தில் எவ்வளவு பொருள் இருக்கிறது, உன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறாய், உனக்கு என்ன வீடு இருக்குது, என்ன கார் இருக்குது, இப்படி உலகத்தின் சத்தம் அநேக நேரத்தில் நம்மை நெருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே அந்த சத்தத்திற்கு பின்னால் நாம் ஓட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை, இல்லை. எத்தனையோ பேர் கோடி கோடியாக சேர்த்து விட்டு எதற்கு வாழுக என்று தெரியாமல் போனவர்கள், உயிரை மாய்த்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்திகளில் வாசிக்கிறோம். அப்பொழுது பணம் அதிகமாக சேர்த்து வைப்பது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்று நினைத்தால் அடியோடு அதை மறந்து விடுங்கள். அதுவல்ல நம்முடைய வாழ்வின் நோக்கம், அதுவல்ல நம்முடைய வாழ்வின் நோக்கம். எஸ், தேவன் நம்முடைய கையில் நம்முடைய பிள்ளைகளை தந்திருக்கிறார், அவர்களை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் அது மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் நோக்கமா? அதுவும் இல்லை. சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நான் எதுக்கு வாழ்கிறேனே தெரியல பாஸ், ஆண்டவர் என்னை தப்பாக படைச்சிட்டாருன்னு நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு ஏற்றால் போல் நடைபெறவில்லை, எதுவுமே எனக்கு சாதகமாக நடைபெறவில்லை, நான் ஒரு விபத்து போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது நினைத்தீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரை கூட அப்படி படைக்கவே இல்லை. தேவன் ஒருவரை கூட. நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கலான போராட்டத்தின் ஊடாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விபத்து அல்ல, ஏதோ தற்செயலாக தேவன் உங்களை வைத்து விட்டார், அல்லவே அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா வழிகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா போராட்டத்திலும் அதன் ஊடாக கடந்து வரும் பொழுது அதன் மூலமாக அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென், அல்லேலூயா. இப்படி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியவை. இன்னைக்கு காலேஜ் ஜெபிக்கும் போது கூட சொன்ன அநேக நேரங்களில் நான் பிறந்த நாளைக்காக ப்ரேயர் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு வசனம் எரேமியா 1:5. எரேமியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். வசனத்தை மட்டும் வாசிங்க. எரேமியா 1:5. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் பிறந்ததுக்கு அப்புறம் தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில்
உருவாகும் பொழுது கூட சொல்லலை, உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போனா நம்ம ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது, இன்றைக்கு அல்ல, நீங்கள் இன்னைக்கு வர பிரச்சனைகளை பார்த்து நான் ஏன் வாழுகிறேன் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்போ இருந்து திட்டத்தோடு வைத்திருக்கார் என்றால், நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே, உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கே உங்களை குறித்து திட்டம் வந்திருக்கும். என் பையன் டாக்டராக வரணும், என் பையன் இன்ஜினியராக வரணும், பெரிய ஆளாக வரணும், இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு திட்டங்கள் இருந்திருக்கும், நல்லா வரணும்னு சொல்லிட்டு. எப்போ நீங்கள் உருவான பின்பு. ஆனால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் நாம் உருவான பின்பு அல்ல, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த நோக்கமுள்ள தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யோசித்து பார்க்கும் பொழுது, இதை கிரகித்து கொள்ளவே முடியாவிட்டாலும் இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ஏனென்றால் நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை அறிந்த தேவன் இருக்கிறார், அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதனால்தான் அநேகர் வயதாகும் பொழுதே வாழ்வதற்கென்ற அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. பணமும் பொருளும் தான் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது அதை சம்பாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாதது போல் ஆகிவிடுகிறது. பணமும் பொருளும் சேர்ப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் அச்சீவ்மெண்ட் நினைக்கும் பொழுது அது ஒரு வயதிற்கு மேல் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை வெறுமையாகி விடுகிறது, வெறுப்பாகி விடுகிறது. அப்படி அல்ல, அதுவல்ல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அதற்காக தேவன் நம்மை படைக்கவும் இல்லை. பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைதான். ஒவ்வொரு நாள் வாழ்வதற்கு, சாப்பிடுவதற்கு, இருப்பதற்கு நமக்கு பணம் தேவைதான். ஆனால் பணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையாக என்று கேட்டால் இல்லை, வாழ்க்கைக்குத்தான் பணம் தேவையை ஒழிய வாழ்க்கையே பணத்திற்காக அல்ல. நான் சொல்வது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் சபையில் உள்ள நம்ம எல்லாருக்கும் வாழ்வதற்கு தேவையானதை விட அதிகமாகவே தேவன் நமக்கு தருகிறார். எதற்கு பத்த மாட்டேங்குதுன்னா, நிறைய நேரத்தில் நம்முடைய அதிகமான தேவைகளுக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நிறைய நேரத்தில் முடியாமல் போகலாம். ஆனால் வாழ்வதற்கு ஒரு நாளும் தேவன் நமக்கு குறை வைக்கிறதில்லை. தேவன் நம்மை நன்றாகத்தான் நடத்துகிறார், அதிசயமாகத்தான் நடத்துகிறார், அற்புதமாகத்தான் நடத்துகிறார். அப்போ நம்மை தேவன் ஏன் படைத்தார் என்றால், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எதற்காக உயிரோடு இருக்கிறோம் என்று கேட்டால் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய நேரத்தில் நாம் மனதில் வைத்து இருக்கிற ஒரு காரியம், நாம் இந்த உலகத்தில் பல நாட்களாக, பல வருஷங்களாக, பல 1000 ஆண்டுகளாக வாழப்போகிறோம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? நீங்கள் யாரும் அப்படி நினைக்கலையா? இல்லைப்பா சார், நாங்கள் 80 வயசு வரை தான் இருப்போம் தெரியும். எத்தனை பேரோடு நமக்கு நல்ல உறவு இருக்கிறது, பேசாமல் எத்தனை பேர்கிட்ட இருக்கிறோம், விட்டு கொடுக்க முடியாமல் எத்தனை பேரோடு இருக்கிறோம். காரணம், நாம் இங்கே பல நாள் வாழப்போகிறோன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நாம் வாழப்போகிற வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. யாக்கோபில் சொல்கிறார் இல்லையா, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? புல்லுக்கு ஒப்பாக இருக்குது. இன்றைக்கு முளைத்து நாளைக்கு என்ன ஆயிருமா? கருகி போகுமா? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். இந்த குறுகிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள், விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் எப்போ இருக்குன்னா, நான் ரொம்ப நாள் இருக்க போகிறேன், நான் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழ போகிறேன்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த ஈகோவெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த உலக வாழ்க்கை பலத்தின் மிகுதினா எவ்வளோதான்? 80 வருஷம்தான். அதுக்கு மேலே என்னது தான்? வருத்தமும் சஞ்சலமும் தான். அப்போ இந்த உலகத்தில் வாழப்போகிற வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. ஆனால் தேவனோடு வாழப்போகிற வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. வாசிக்க வேண்டாம், 2 Corinthians 5:1 சொல்கிறாரு, இந்த அழிவுள்ள கூடாரமாகிய இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் எது அழிந்து போகாதுன்னா, நித்திய வீடு அங்கே நமக்கு இருக்கிறது. கூடாரம் என்றாலும் உங்களுக்கு தெரியும், டென்ட் யார் போடுவா? ஒரு தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வாழுகிறவர்கள் டென்ட் போட்டு வாழ்வார்கள். நித்திய வீடு யார் கட்டி இருப்பாங்கன்னா, அதிக நாட்களாக ஒரு இடத்தில் வசிக்க போகிறவர்கள் வீட்டை கட்டி இருப்பார்கள். ஆண்டவர் எப்படி ஒப்பிடுகிறார்? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை எப்படியா சொல்லுங்க? டென்ட், கூடார வாழ்க்கை. அப்போ உங்க மனசுல இருக்கணும் எப்போதும், இந்த உலகத்துல ஒரு கூடார வாசி தான், டென்ட்ல வாழ்றேன். ஏன்னா கொஞ்ச நாள் டென்ட்ல இருக்க போறோம், அதுக்கப்புறம் டென்ட் தேவையில்லை, கிளம்ப போறோம். ஆனா அங்க நாம் இருக்க போறது இட்டர்னல் ஹவுஸ், நித்திய வீடு.
எப்பொழுதும் அவரோடு கூட வாழ போகிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை எவ்வளவோ நாள் வாழப்போன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நம்மளை பாதி பேர் 40 வயசு தாண்டி இருப்போம். இன்னும் பாதி தான் நமக்கு இருக்கு. உலக வாழ்க்கையே சிறுசு தான், அதில் நம்ம கடந்து வந்தாச்சு, இன்னும் சிறுசு தான். அதனால் நான் ஏன் வாழ்கிறேன் என்ற கேள்வி முதலாவது சொன்ன. ரெண்டாவது, நான் ரொம்ப நாள் வாழப்போன்னு நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் வாழப்போகிற வாழ்க்கை ரொம்ப சிறியது. இது ரெண்டும் எதற்காக ஆரம்பத்திலே சொல்லுகிறேன் என்றால், இது ரெண்டை அடிப்படையாக கொண்டு தான் நான் பிரசங்கத்துக்குள்ளாகவே போக போகிறேன். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்தில் செய்து முடிப்பதற்காகத்தான் இந்த அழிவுள்ள கூடாரமாகிய இந்த வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நம்மை வைத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:14 நினைக்கிறேன், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்களா? உப்பாக இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உப்பு வெளிச்சம் இரண்டுமே சுற்றி உள்ள எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க. உப்பு இல்லாமல் ஏதாவது சாப்பிட்றீங்களா? வீட்டில் பாஸ்டர் ப்ரெஷர் வந்துருச்சு வேறு வழியில் அப்படின்னு சொல்கிறீங்களா? பரவாயில்ல, மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்கள். உப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே சாப்பிட மாட்டோம். எவ்வளோ டேஸ்டான சாப்பாடாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை கடைசி ஆட் பண்ணுறது தான் அப்படின்னா உப்பு தான். அதுக்காக அதிகமாக உப்பும் சேர்க்காதீங்க இப்போ இருக்கிற நாட்களில், அதுவும் நல்லது கிடையாது. ஸோ அப்போது அந்த உப்பு எவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்குதுன்னா எல்லா மனிதனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதே மாதிரி சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் லைட்டே இல்லை பாஸ்டர், கரண்டே கிடையாது, யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அண்ணன் சொல்லி ரெடி பண்ணி சொல்லிடலாம். ஸோ அப்படி யாரும் கிடையாது. வெளிச்சம் இல்லாமல் ஒருவரும் கிடையாது. வெளிச்சம் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து விட்டோம். ஸோ வெளிச்சம் உப்பு ரெண்டுமே மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதனால தான் வசனம் சொல்லுது, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படுது. உப்பினுடைய தன்மையே மற்றவர்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. அது இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட். அதே போல் வெளிச்சம் சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு எதுவாக இருக்கணும். வெளிச்சத்தை மூடி வைத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த பயனும் இல்லை. அதே போல தேவன் உங்களை என்னையும் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கார் என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நாம் இருக்கிற இடங்களில் கட்டப்பட வேண்டும், ஸ்தாபிக்கப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்தை தாண்டி, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிரயோஜனமாக தான் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தை தாண்டி நீங்கள் யாருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களால் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதா? உதவிகள் செய்கிறோமா? நம்மால் என்ன தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பாஸ்டர், எந்த தாக்கமும் என்னால் ஏற்படலைன்னா நாம் எதற்கு வாழுகிறோம் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை படைத்ததே அதற்காகத்தான். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்களால் உங்கள் பட்டணம் வெளிச்சம் அடைய வேண்டும். உங்களால் சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பயன்பட வேண்டும், பயன்பெற வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, நான் எப்போதும் சொல்றது, இன்றைக்கு தேவன் ஒரு நாளை தந்திருக்கிறார் என்றால் அவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த நாளை எனக்கு எதற்காக தந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சபையை தேவன் தந்திருக்கிறார்னா இந்த சபையில் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் என்னை வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் எந்த நோக்கமும் இல்லாமல் தேவன் யாரையும் எங்கேயும் வைக்கவே மாட்டார். 10 வருடத்திற்கு முன்பதாக உங்களில் பாதி பேர் நான் யாருமே இங்கே இல்லை, இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். இந்த சபை 2 வருடத்திற்கு முன்பதாக இல்லை, இன்றைக்கு சபை இருக்கிறது. 10 வருடத்திற்கு முன்பதாக உங்கள் பிள்ளைகள் இருந்திருப்பார்களோ தெரியாது, இன்றைக்கு இருக்கிறார்கள். 10 வருடத்துக்கு முன்பதாக உங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சோ தெரியல, இன்றைக்கு குடும்பமாக இருக்கிறீர்கள். இப்படி பல காரியங்களை தேவன் தருகிறார் என்றால் ஏன் என்று அவரிடம் கேட்க வேண்டும். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் யாருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும்? என்னை கொண்டு நீர் செய்ய விரும்புவது என்ன என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இது எல்லாமே நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் கூட நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம், பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம், சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் இதற்கு மிகப்பெரிய தடை என்ன தெரியுமா? மிகப்பெரிய தடை நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அநேக காயங்களும் வலிகளும் அவமானங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட காரியங்கள் நம்மை அப்படியே தடுத்து விடுகிறது.
அநேகரே பார்த்துருக்கிறேன். சபை நல்ல ஊழியம் செய்வாங்க, திடீர்னு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஒரு சின்ன காயமாக இருக்கும், அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. காரணம், அந்த காயத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாமல் போய்விடும், அல்லது அந்த காயத்திலேயே அந்த பிரச்சனையிலே தங்களை முடக்கி விடுவார்கள். இல்லை, அது சாத்தானுடைய தந்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டங்களும், எல்லா அவமானங்களும், எல்லா காயங்களும் உங்களை தேவனுக்கென்று நம்மை பிரகாசிக்க விடாமல் தடுப்பதற்காக சாத்தான் அதை பயன்படுத்துகிறான். நான் தான் போன வாரத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அதிகமாக நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்களால் ஜெபிக்க முடிகிறதா என்று கேட்டேன். எப்போ நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்களோ, ரொம்ப ப்ரெஷர் ஆகுதோ, அந்த நேரத்தில் ஜெபிக்கிறீர்களா என்று கேட்கும்போது நிறைய பேர் சொன்னது இல்லை என்று சொல்லியிருந்தாங்க. ஒரு விதத்தில் சந்தோஷம், உண்மையை சொல்லுகிறார்கள் என்று, இன்னொரு விதத்தில் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அதிக கவலை நமக்குள் வந்தவுடன் தேவனிடத்தில் போக முடியவில்லை, அது நம்மை தடுத்து விடுகிறது. அப்போ இந்த வலிகளும் ஏமாற்றங்களும் காயங்களும் அவமானங்களும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளும் சோர்வுகளும் மனிதனுடைய வார்த்தைகளும் நம்மை அடுத்த நிலைமைக்கு போக விடாமல், ஏன் ஈவன் தேவ சமூகத்துக்கே போக விடாமல் நம்மை தடுத்து விடுகிறது. இன்றைக்கு என்னுடைய ஒரே காரியம், ஒரே பிரசங்கத்தினுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் நீங்கள் தேவனோடு போக விடாமல் உங்களை தடுப்பதற்கு ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள், ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். அது ஒரே காரியத்தை தான் தேவன் சொல்ல விரும்புகிறார். நீ தேவனுக்கென்று ஓடுகிற ஓட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற இந்த எந்த இழப்புகளோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால், we are living in a fallen world. விழுந்து போன உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழவில்லை. முதலாவது சொல்லுகிற, நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகம் விழுந்து போன உலகம். எப்படி விழுந்து போன உலகம்? தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எல்லாமே நன்மையாகத்தான் படைத்தார், எந்த குறையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. தேவன் நம்மை படைக்கும் பொழுது மனிதனுக்கு மரணம் என்று ஒன்றே கிடையாது. தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆதாம் ஏவாளும் தேவன் படைக்கும் பொழுது மரணமே இல்லாதவர்களாகத்தான் படைத்தார். ஆனால் ஆதியாகமம் 3 வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தம் நாம் எல்லாரும் என்ன ஆகிட்டோம் அப்படின்னா மரணத்தை சந்திக்கிறோம். அந்த பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அதைத்தான் நாம் எல்லாரும் இன்றைய வரைக்கும் அந்த பாவத்தில் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று கேட்கலாம். அதற்கு நீங்கள் மட்டும் காரணம் அல்ல. அநேகர் எடுத்த முடிவுகள், அநேகருடைய செயல்கள், அது எல்லாத்தினுடைய பாதிப்பு யாருக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு இருக்குது. அதுக்காக அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் எப்படி பாஸ்டர் காரணமாக முடியும்னா, அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, டிரைவர் லைட்டாக தப்பாக போயிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்களா? இல்லை. அவர் ஒருத்தர் செய்த சின்ன தவறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே போல தான் நிறைய காரியங்கள், மற்றவருடைய தவறான முடிவுகள் நம்மையும் பாதிக்கிறது, நம்மையும் பாதிக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் செய்த தவறான காரியங்கள், உங்கள் உறவுகள் செய்த தவறான காரியங்கள் உங்களை பாதிக்கிறது. அதுவும் ரொம்ப நெருங்கிய நபர்கள் செய்கிற ஒரு சில காரியங்கள் நம்மை இன்னும் அதிகமாக பாதிக்கிறது. இன்னும் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம், இன்னும் ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறோம். இதற்கெல்லாம் ஏன் என்று கேட்டால், இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் நானும் வாழுகிறோம். அப்படிப்பட்ட விழுந்து போன உலகத்தில் தான் இருக்கிறோம். எப்பொழுது மீண்டும் ரட்சிக்கப்படும், இயேசு கிறிஸ்து மீண்டும் எப்போது வருகிறாரோ அப்பொழுது பசியும் இல்லை, கண்ணீரும் இல்லை, ஏமாற்றம் இல்லை, எல்லாத்தையும் தேவன் மாற்றுகிறார். அவரோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். அதுவரை நாம் வாழுகிற இந்த உலகம் பசி நிறைந்தது தான், ஏமாற்றம் நிறைந்தது தான், கண்ணீர் நிறைந்தது தான், நிறைய பிரச்சனைகள் நிறைந்தது தான். அதன் ஊடாகத்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதன் ஊடாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதன் ஊடாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அது உங்களை முடக்கி விடுவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். யோவான் 16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 16:33 உங்களுக்கு உபத்திரவம் இல்லை என்றால் தேவன் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு
உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளாக இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஏமாற்றங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு இழப்புகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு அசட்டை பண்ணப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நீங்க சந்திக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே பதில், நான் வாழுகிற உலகம் அப்படிப்பட்டது. ஏன் தேவன் ஏன் மாற்றவில்லை என்று கேட்டால், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நாம முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய முடிவை தாண்டி தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. நம்மளை ரோபோட் மாதிரி என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் வைக்க மாட்டார். நாம அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய சத்தத்தை கேட்டு வாழுகிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த விழுந்து போன உலகத்தில் இந்த எல்லா வழிகளும் நமக்கு இருக்கிறது, அதை தாங்கி கொண்டு அதை தாண்டி தான் நாம் வர வேண்டும் என்பதை வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அதோடு கூட ரெண்டாவதாக சொல்லுகிறேன், நாம் விழுந்து போன இந்த உலகத்தில் வாழுகிறோம். ரெண்டாவதாக நாம் சந்திக்கிற இந்த எல்லா உபத்திரவத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. பாஸ்டர், நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன நோக்கம்னா, தேவன் அனுமதிக்கிறார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக தேவன் நம்மை ஒரு சில காரியங்களில் நம்மை உருவாக்குவார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஒரு சில போராட்டத்தின் மத்தியில் போகும் பொழுது, உங்களுடைய தனிமையின் பாதையில் இருக்கும் பொழுது, பலவீனத்தின் மத்தியில் போகும் பொழுது, ஒரு சில கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, இழப்புகளை சந்திக்கும் பொழுது, ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை தந்து கொண்டே இருக்கிறீர் என்பது அல்ல. இந்த சூழ்நிலை மாற்றும் என்று ஜெபியுங்கள், தவறல்ல. ஆனால் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது ஏன் என்று அல்ல, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், வாட் ஷுட் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ், அதை மட்டும் கேளுங்க. ஒருவேளை தேவன் நம்மை மாற்றுவதற்காக சூழ்நிலை தந்திருந்தாருன்னா ஒரு நிமிடத்தில் சூழ்நிலை மாறிவிடும். ஒரு சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருக்கிறது, அதை உங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை, அந்த சூழ்நிலையை தாண்டி வர முடியவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றும் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்கள் சிச்சுவேஷனை மாற்றலைன்னா என்னை மாற்றும் என்று ஜெபியுங்க. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. ஒருவேளை தேவன் சூழ்நிலையை மாற்றவில்லை என்றால் அந்த சூழ்நிலையின் மூலமாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே சூழ்நிலையைத்தான் தேவன் மாற்றுவார் நினைக்காதீர்கள். சில சூழ்நிலைகள் தேவன் தந்ததே நம்மை மாற்றுவதற்காக, நம்மை அந்த இடத்தில் உருவாக்குவதற்காக. என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதோ, ஒரு சில காயங்கள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, போராட்டங்கள் வருகிறதோ, நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களே நமக்கு எதிராக செயல்படும் பொழுதோ, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஆண்டவரே நான் எங்கேயாவது தப்பி போயிட்டேன்னா, நான் உங்களை விட்டு எங்கேயாவது தவறி போயிருக்கிறேன்னா, நான் இதில் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். உடனடியாக சூழ்நிலைகள் மாறும். ஏனென்றால் தேவன் தருகிற நிறைய சூழ்நிலைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா உபத்திரவமும் பிசாசு தருகிறது அல்ல. எஸ், அதன் மூலமாக பிசாசு நம்மை அடக்க நினைக்கிறான், ஒடுக்க நினைக்கிறான். ஆனால் தேவன் அதன் மூலமாக நம்மை உருவாக்கி கொண்டும் இருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது யாக்கோபு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 2ஆம் வசனம் சொல்கிறாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, நீங்கள் நிறைய சோதனைகளை சந்திக்கிறீங்களா, பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா, அந்த பிரச்சனையின் வழியாக நீங்கள் போகும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். நம்ம நார்மலாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில வழிகள் நிறைந்த சூழ்நிலைகளோ, ஏமாற்றங்கள் நிறைந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது தான் நம்முடைய விசுவாசத்திற்கான பரீட்சை அங்கே தான் இருக்குது. அங்கேயும் நாம் உண்மையாக இருக்கிறோமா அல்லது நாம் தவறி போகிறோமா, நம்முடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அங்கே தான் தெரியும். எல்லாமே நல்லபடியாக போகும்பொழுது அல்ல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது அது நாம் விழுந்து போவதற்காக அல்ல, அதன் வழியாக விசுவாசத்தில் அடுத்த நிலைமைக்கு நாம் செல்வதற்காக. பாஸ்டர் எனக்கு அந்த பரீட்சையே வேண்டாம், நீங்கள் என்ன ஸ்கூலில் படிக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸாமே வேண்டாம்னு ஒத்துப்பீங்களா? எக்ஸாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அடுத்த கிளாஸ் போக முடியும். அப்போ விசுவாசத்தின் பரீட்சையை தேவன் அனுமதிக்கும் பொழுது அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் ஊடாக போகும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்லுகிறோம். அடுத்தடுத்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை வளருகிறது. ஆனால் அதை பார்க்காமல் ஏன் இந்த வழி என்று அதிலேயே உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால், போன வாரம் சொன்னது தான், பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க 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 உங்கள் கண்கள் பிரச்சனைகளை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியாது. நெருங்கி வர வர உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையாக தெரிந்துவிடும். அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. சாத்தானுடைய திட்டம் அதுதான். அதிலேயே உங்களை அமுக்கி விடுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளே நீங்கள் அமுங்கி விட வேண்டும். அதை தாண்டி வெளியே வந்துடவே கூடாது. இல்லை, தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறது. இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் நாம் செய்ய வேண்டிய திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இதிலேயே நாம் இருந்து விடக்கூடாது. முதலாவது சொன்னேன், நான் வாழுகிற இந்த வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு விழுந்து போன உலகம். சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, இழப்புகள் இருக்கிறது. யோசேப்பு எல்லாவற்றையும் தாண்டி தான் வந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரர்களே என்ன பண்ணுறாங்க? அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். நீங்கள் எல்லாமே தெரிந்த வேத பகுதி தான். நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து இந்த வாரத்தில் வாசிங்க யோசேப்புடைய வாழ்க்கையை மீண்டுமாக. ஆதியாகமம் 37 ஆரம்பிக்கிறாரு. யோசேப்புக்கு எல்லாமே நன்றாக அவனுடைய தகப்பனார் கொடுக்கிறார். சுற்றி இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் பிடிக்கவில்லை, அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றி அநேகர் என்ன பண்ணுவாங்க? பொறாமைப்படுவார்கள். ஏன் சொந்த உறவினர்களே பொறாமைப்படலாம், காயப்படுத்தலாம், பகைக்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை என்ன பண்ணுறாங்க? குழியில் தூக்கி போடுகிறார்கள். இவன் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் குழியின் அனுபவம். ஒருவேளை இந்த கால நேரத்தில் நீங்கள் அப்படி இருக்கலாம், பாஸ்டர் நான் எதுவுமே செய்யலை, ஏன் இந்த குழியின் அனுபவம்? குழியின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது மீண்டு வரவே முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? குழியில் இருக்கிறீர்களா? நீங்கள் எதுவுமே செய்யலை, சுற்றி இருக்கவர் செய்த தவறுகள், நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? அடிமைத்தனத்தின் அனுபவம். ஒரு சில அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். செய்யாத தவறுக்காக குற்றப்படுத்தப்பட்டார். நீங்கள் அப்படிப்பட்ட சூழல் இருக்கீங்களா? நீங்கள் எந்த தவறு செய்யலை, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாராலும் குற்றப்படுத்தப்படுகிற சூழ்நிலை. யோசேப்பு கைவிடப்பட்ட சூழ்நிலை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவினர்கள் இல்லை, தகப்பனார் இல்லை, சகோதரர்கள் இல்லை, யாருமே இல்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலை, தனியாக இருக்கிறார். எஸ், ஏனென்றால் நான் வாழுகிற உலகம் விழுந்து போன உலகம். நீங்களும் அதை வழியாக நடக்கலாம். எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலை. சுயம்பாகிக்கும் அந்த தலைவனுக்கும் சொல்கிறாரு, நீங்கள் ராஜாவிடத்தில் போகும்போது நினைவு கூறுங்கன்னு சொல்கிறார். 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. மனிதர்களால் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஏனென்றால் நான் வாழுகிற உலகம் விழுந்து போன உலகம். அதற்காக அதிலேயே இருந்து விட முடியுமா என்று கேட்டால் இல்லை. அது எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை உருவாக்குகிறார். உருவாக்கி கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், 3வதாக, இந்த எல்லா உபத்திரவத்தின் நடுவிலும் தேவன் நமக்கு செய்கிற ஒன்று என்னவென்றால், அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும், வலியின் மத்தியிலும், குழியின் மத்தியிலும், அடிமைத்தனத்தின் மத்தியிலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு தருகிற ஒன்று என்னவென்றால், அவர் நம் கூடவே இருக்கிறார். அவர் உன்னோடு என்னோடு ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீங்க சந்திக்கிற போராட்டத்தில், வழியில, காயத்தில் ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவனும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆனால் அநேக நேரத்தில் இந்த இழப்புகளின் மத்தியில், ஏமாற்றத்தின் மத்தியில் தேவன் என் கூட தான் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியாதபடிக்கு சாத்தான் நம்முடைய கண்களை மறைத்து விடுவான். எதை வைத்து? அந்த சூழ்நிலைகளையே நமக்கு பெரிதாக காட்டி
அதை தாண்டி எதையுமே நம்மால் யோசிக்க முடியாமல், ஏன் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை யோசிக்க முடியாமல் போய்விடும். எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பெரியதான இல்லை, சின்ன சின்ன தேவைகள் வரும்பொழுது கூட சாத்தான் என்ன செய்வான்னா, அந்த தேவை சந்திக்கப்படவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதும், சிந்தை முழுவதும் அதில் மட்டும்தான் இருக்கும். நான் அப்படிப்பட்ட காரியங்களே கடந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள். அதை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது. சின்ன தேவையாக தான் இருக்கும், ஆனால் சந்திக்கப்படவில்லை என்ற பொழுது அதையே யோசிச்சிட்டே இருப்போம். அதுவே நம்முடைய இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கும். இல்லை, அதை வைத்து விட்டு அதை சந்திக்கிற தேவன் யார் கூட தான் இருக்கிறாரு? யார் கூட தான் இருக்கிறாரு? நம்ம கூட தான் இருக்கிறார். ஒரு சில மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கலாம், அதை தாண்டி வெளியவே வர முடியாமல் இருக்கலாம். ஒரு சிலர் செய்த காரியங்கள், அவங்களுடைய ஏமாற்றங்கள், அவர்கள் வார்த்தையினால் ஏற்பட்ட காயங்கள், எஸ், அதை கொஞ்சம் வைத்து விட்டு இந்த எல்லா காயத்தின் ஊடாகவும் தேவன் யார் கூட தான் இருக்கிறார்னா என் கூட தான் இருக்கிறார். தேவன் உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். வசனம் சொல்லுகிற சங்கீதம் 34 அவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு எப்படி இருக்கிறாரா? சபிமமாக இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறார். யாரெல்லாம் நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிறோமோ, இந்த வலியினாலும் வேதனைனாலும் இழப்பினாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைனாலும், யோசேப்பு அப்படித்தான் இருந்தார். ஏன் என்று தெரியவில்லை. செய்யாத தப்பு, செய்யவே எந்த தவறு செய்யவில்லை. செய்யாத காரியத்திற்காக எல்லா தண்டனைகளையும் அனுபவித்தார். அதனால் வசனத்தில் திருப்பி திருப்பி பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே காரியம், நீங்கள் சந்திக்கிற எல்லா உபத்திரவத்தின் மத்தியில் ஒன்றை மறந்துடாதீங்க. நீங்கள் தவறு செஞ்சோ அல்லது மற்றவர்கள் மூலமாக ஏற்பட்ட தவறினாலோ நீங்கள் காயத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம், கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம், வலியை அனுபவித்து கொண்டிருக்கலாம், போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், ஐ எம் வித் யூ. ஏசாயா 43 வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது என்ன பண்ற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அக்கினியின் ஊடாக நடந்து போகும் பொழுதும் அவைகள் உண்மையில் பற்றாது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, ஜெபித்து முடிப்போம். ஏசாயா 43:2. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்கினியின் ஊடாக போகும் பொழுதும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உருவமாக சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையை வரக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்லியிருக்கிற ஆண்டவர். நீ தண்ணீரின் வழியாக நடந்து போனாலும் சரி, ஆறுகள் வழியாக போனாலும் சரி, அக்கினியின் வழியாக போனாலும் சரி, இதெல்லாம் உன்னை மேற்கொள்ளாது. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது எதுவும் உன்னை பாதிக்காது, இது எதுவும் உன்னை கடந்து போக முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் மனத லெவலில் ரொம்ப காயத்தோடோ பிரச்சனைகளோடோ ஏன் என்ற கேள்வியோடு நாம் இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவீனங்கள், மற்றவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை கைவிடவில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழலின் வழியாக அவர் ஏதோ ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதை புரிந்து கொண்ட பின்புதான் யோசேப்பு சொல்லுகிறார், நான் முதலாவது வாசித்த வசனம் ஆதியாகமம் 50:20, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புக்கு தெரிந்தது, மற்றவங்க எல்லாரும் எப்படினாலும் இருக்கலாம், அவங்க என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தினாலும் செய்யலாம், ஆனால் தேவன் என்னை வைத்திருக்கிற நோக்கம் இருக்கிறது. நான் இந்த உலகத்தில் தேவன் தந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதை மட்டும்தான் அவர் பார்த்தார். நான் வாழப்போகிற வாழ்க்கை சின்ன வாழ்க்கை தான். இவங்க எல்லாருக்கும் எதிராக செயல்பட்டுட்டு, இவங்க எல்லாரையும் பகைச்சிட்டு, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சுட்டு, அதுக்கு எனக்கு நேரமே இல்லை. காரணம், நான் இந்த உலகத்தில் வாழப்போகிற வாழ்க்கை சின்ன வாழ்க்கை. சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக உங்களை பார்த்து இருக்கலாம்.
நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் நாம் பதிலுக்கு அதை கொடுக்க தேவையில்லை. யோசேப்பு அப்படி கொடுக்கல. அவர் எல்லா இடத்திலும் பாசிட்டிவாக தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் இருக்கிறது, அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கேன். அதனால இதை கூட அவளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சகோதரர்கள் செய்த எல்லா தவறு, நீங்கள் தீமை செய்த நினச்சிங்கப்பா, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, நீங்கள் செஞ்சதை விடலை. நீங்கள் தீமை தான் செஞ்சீங்க, அது தீமை தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் செய்த தீமையின் ஊடாகவும் நன்மை இருந்தது. தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் கை காரியத்தை வாய்க்க பண்ணினார். யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் புறமை தள்ளினார்களோ, எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசேப்போடு இருக்கார் என்பதை முழு உலகமும் பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்கிறத வச்சு நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. தேவனுக்காக ஓடாமல் இருந்துடாதீங்க. தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் மிகப்பெரியது. இந்த வலிகள், காயங்கள் இதெல்லாம் டெம்பரவரி, கொஞ்ச நாள் நம்மோடு இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை படைத்த நோக்கம் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவதற்கு தடையாக இந்த உலக சூழ்நிலைகள் ஒருபோது நமக்கு இருந்துடக்கூடாது. சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்ம எல்லாரும் இடங்கள் எளிமை நின்று ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் உள்ள கவலைகளோ, கண்ணீரோ, கசப்போ, பிரச்சனைகளோ, சில வார்த்தையினால் ஏற்பட்ட காயங்களோ, நிறைய காரியங்கள் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஓட முடியாதபடிக்கு அப்படியே நீங்கள் அமுங்கி போயிருக்கலாம். தேவனுக்கென்று நீங்கள் எதையுமே செய்ய முடியாதபடி, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேசுகிறார். சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கேன் என்பதை மறந்து விடாது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்ததினால், அவன் மேல் கிருபை வைத்ததினால், சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவை கட்டளையிட்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்ததினால் பார்வோனுடைய கண்களில் தயவை கட்டளையிட்டார். நீங்க சுத்தி இருக்க நபர்கள் செய்ததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அதை பாருங்க. தேவன் யாருக்கு இதை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து அதிலே முடங்கி விடாதிருங்கள். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். நீ கடந்து போகிற எல்லா தனிமையின் பாதையிலும் நீ தனியாக செல்லவில்லை. உன்னை படைத்த தேவன், உனக்காக நோக்கத்தை தந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நோக்கம் ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாத தேவனுடைய நோக்கம். அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறற்று என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என்னை என்ன நோக்கத்தோடு படைத்தீரோ, இந்த உலக உபத்திரவங்களோ, காயங்களோ, வருத்தமோ, சஞ்சலமோ எதுவும் என்னை தடுத்து நிறுத்தாத ஆண்டவரே. காரணம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய பலனை எனக்கு தருகிறீர். என்னை நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துவீராக. உமக்கென்று ஒவ்வொரு நாளும் நான் எழும்பி பிரகாசிக்க எனக்கு நீங்க கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர்களுக்கு கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா.
துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரை குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர் தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கு ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபமாக சொல்லுவோமா என் ஜீவன் முடியும் வரை உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த சூழலையும் எந்த வலியோ எந்த காயங்களோ போராட்டங்களோ உறவுகளால் வரக்கூடிய சூழ்நிலைகளோ ஆண்டவரே நீர் என்னை படைத்த நோக்கத்திற்கு ஒரு நாள் தடையாக இருக்க சுற்றி இருக்கிற எல்லாரும் நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம் வசனம் சொல்லுகிறது ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் உமக்கென்று நான் எழும்பி பிரகாசிப்பேன். ஆண்டவரே என்னை இந்த உலகத்திற்கு இந்த பட்டணத்திற்கு இந்த சபைக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உமக்கென்று ஓட கிருபை தாரும் கிருபை தாரும். ஆண்டவர் நம்ம அநேகருக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார் நீர் எனக்காக ஓடுகிற ஓட்டத்தை இந்த சூழ்நிலைகளுக்காக தடை செய்து விடாதே தடை செய்து விடாதே. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லி முடிப்போமா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே இருப்பே என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே நேசிக்கிற பிதாவே நல்ல தகப்பனே இந்த நாளைக்கு காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் சந்திக்கிற எல்லா குழியின் அனுபவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் தனிமைகள் செய்யாத தவறுகளுக்காக பழி சூட்டப்பட்ட சூழ்நிலைகள் இது எல்லாவற்றின் மத்தியில் ஒன்றை மறந்து விடாதீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இது எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு தேவையான கிருபையை பலனை நமக்கு தர போதுமானவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே உமக்கென்று நான் ஓடாமல் இருந்து விட்டேன் மன்னிங்கப்பா. ஆண்டவரே நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் இந்த பலவீனமோ இந்த பிரச்சனையோ போராட்டமோ எனக்கு தடையாக இருந்து விட்டது. இல்லை ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் தண்ணீர்களை கடந்தாலும்
அக்னி ஜுவாலையை கடந்தாலும் அது உன்மேல் பற்றாது. காரணம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, நான் அது உமக்காக எழும்பி பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யும். அந்த அர்ப்பணிப்போடு நாம் அமர்ந்திருப்ப ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. அவங்க எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, பலப்படுத்தட்டும்பா. தனிமை நேரத்தில் எல்லாம் உங்க கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். கண்ணீரின் பாதையில உற்ற தோழனாக, தகப்பனாக, தாயாக நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. உங்க கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாள் பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you.